Hi, hello, my dear friends and family. Welcome to Human Biology YouTube channel. If you like my videos, please like, share, comment, and subscribe this YouTube channel. இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ். இதோட டெஃபினிஷன் பார்க்கலாம். த மூமெண்ட் ஆஃப் எ ஜாயிண்ட் டு த எக்ஸ்டென்ட் பாசிபிள் வித்தவுட் காசிங் பெயின். அப்படின்னா என்னென்னு தமிழில் பார்த்திங்கன்னா ஒரு மூட்டு எந்த அளவுக்கு வலி இல்லாமல் இயங்குது அப்படின்றது தான் அதோட அர்த்தம். இது எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் மூமெண்ட் அட் எ ஜாயிண்ட், டிக்ரீஸ் பெயின், improve and maintain joint integrity, improve movement efficiency. இதுக்கெல்லாம் தான் இந்த எக்ஸசைஸ் யூஸ் ஆகுது. டைப்ஸ் 3 டைப்ஸ் இருக்குது. ஆக்டிவ், பாசிவ், ஆக்டிவ் அசிஸ்டன்ஸ். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழில் அதோட மீனிங் பாருங்கள். ஆக்டிவ் மீன்ஸ் பர்ஃபார்ம்டு பை த பேஷண்ட் அலோன். பேஷண்ட்டு யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் அவராகவே எக்ஸசைஸ் பண்ணுறது ஆக்டிவ். பாசிவ் மீன்ஸ் கிவன் பை த தெரப்பிஸ்ட். பேரலைசிஸ் வந்த பேஷண்ட்க்கெலாம் ஃபிசியோதெரபிஸ்ட் தான் எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. தேர்ட் ஒன் இஸ் ஆக்டிவ் அசிஸ்டன்ஸ் மீன்ஸ் பார்ஷியலாக பேஷண்ட்டும் பார்ஷியலாக தெரப்பிஸ்ட்டும் கம்பைன் பண்ணி இந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆக்டிவ் அசிஸ்டன்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். என்னென்ன ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ளக்ஷன், extension, abduction, adduction, circulation, rotation, pronation, supination, inversion and eversion. Opposition, palmar flexion, dorsiflexion, plantar flexion. இப்போ இதை பற்றின ப்ரீஃபாக அப்படின்னா என்ன, இந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ஸ்லாம் அப்படின்னா என்னன்ட்டு ப்ரீஃபாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஒன் இஸ் ஃப்ளக்ஷன், பெண்டிங் ஆஃப் எ ஜாயிண்ட். ஃப்ளக்ஷன்னா தமிழில் பார்த்திங்கன்னா மடக்குதல். ஜாயிண்ட்டை பெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃப்ளக்ஷன். எக்ஸ்டென்ஷன், செகண்ட் ஒன் இஸ் எக்ஸ்டென்ஷன். இது ஃப்ளக்ஷனுக்கு ஆப்போசிட் எக்ஸசைஸ் தான் எக்ஸ்டென்ஷன், பெண்டிங் பேக்வேர்டு. இதுக்கு பிக்சரில் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ளக்ஷன் மீன்ஸ் மடக்குதல், எக்ஸ்டென்ஷன் மீன்ஸ் நீட்டுதல். இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பாய்ஸ்லாம் ஜிம்மில் தம்பிள்ஸ் தூக்குவாங்க இல்லையா, மடக்கி நீட்டுவாங்க இல்லையா தம்பிள்ஸ் தூக்கி, அதுதான் அதோட கரெக்ட் எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு பிக் பாருங்கள் ஃப்ளக்ஷனோட எக்ஸாம்பிள், செகண்ட் பிக் பாருங்கள் அதுதான் எக்ஸ்டென்ஷனோட எக்ஸாம்பிள். தேர்ட் ஒன் இஸ் அப்டக்ஷன். அப்டக்ஷன் மீன்ஸ் அவே ஃப்ரம் த மிட்லைன். அப்டக்ஷன்னா தமிழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிவாங்குதல். ஃபோர்த் ஒன் இஸ் அடக்ஷன். அடக்ஷன்னா தமிழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடக்குதல், கையை அடக்கி வைப்பாங்க இல்லையா அதுதான் அடக்ஷன் மீன்ஸ் டுவார்ட்ஸ் த மிட்லைன். இதுக்கும் பிக்சரில் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த பிக்சர் பாருங்கள், என்ன ஞாபகம் வருது இதை பார்த்தா? இந்த பிடி கிளாஸ்லாம் எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்களே பிடி டீச்சர், அதுதான் இதோட எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு பிக் பாருங்கள் அப்டக்ஷனோட எக்ஸாம்பிள், செகண்ட் பிக் பார்த்திங்கன்னா அதுதான் அடக்ஷனோட எக்ஸாம்பிள். ஆரோ மார்க் இருக்க மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபிஃப்த் ஒன் இஸ் சர்க்குலேஷன். இதுக்கு சர்க்கம்டக்ஷன் இன்னொரு பேரும் இருக்குது. மீனிங் பாருங்கள், மூவிங் இன் எ சர்க்கிள். ஒரு சர்க்கிளாக மூவ் ஆகிறது தான் ஒரு ஒரு சுற்றி இயக்கம் அப்படின்னுவாங்க. சர்க்குலேஷன் மீன்ஸ் சுற்றி இயக்கம். ரொட்டேஷன் மீன்ஸ் ரவுண்ட் மூமெண்ட். இன்டர்னல் ரொட்டேஷன், எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன், 2 டைப்ஸ் இருக்குது. ரொட்டேஷனில் 2 டைப்ஸ் இருக்குது, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். இந்த பிக்சர் பாருங்கள், இதுதான் சர்க்குலேஷனோட எக்ஸாம்பிள் பிக்சர். நான் சொன்னேன் இல்லையா சர்க்கிளாக மூவ் ஆகிறது, மூவிங் இன் எ சர்க்கிள். இந்த தீபாவளிக்கெலாம் கம்பி மத்தாப்பு நம்ம சுற்றுவோம் பார்த்துருக்கீங்களா?
அதுவும் இதோட எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். இந்த பிக்கில் பார்த்திங்கன்னா இந்த கிராமத்து சைட்லலாம் மாலி அமாவாசைக்கு மாவலின்ட்டு ஒன்று சுற்றுவாங்க. அதுமாரி ஞாபகம் வருது இதை பார்த்தா. ரொட்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் பிக் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரொட்டேஷன் இன்டர்னல், இதில் ரொட்டேஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. இன்டர்னல் ரொட்டேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன். இதில் கழுத்தை ஆரோ மார்க் இருக்கிற பக்கமாக ரொட்டேட் பண்ணுறது. இந்த எந்திரன் படத்தில் ரோபோ சொல்லும்ல, ரொட்டேட் யுவர் ஹேண்ட் ஹெட்ஸ். ரோபோக்கெலாம் ஆர்டர் பண்ணுற மாரி சொல்லும்ல, ரொட்டேட் யுவர் ஹெட்ஸ் அப்படின்ட்டு, அதுதான். Internal and external rotation motion. 7th one, pronation. Pronation means palm of the hand downwards. 8th one is supination. Supination means palm of the hand upward. இதில் பிக்சரில் கொடுக்குறேன் பாருங்கள். பாம்னா உள்ளங்கை. ப்ரொனேஷன் மீன்ஸ் உள்ளங்கை வந்து டவுன்வர்ட்ஸ் உள்பக்கமாக அடக்கி வச்ச மாதிரி இருக்கிறது ப்ரொனேஷன். இதில் பிக்சர்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உள்பக்கமாக அடக்கி வைக்கிறது ப்ரொனேஷன். சுப்பைனேஷன் மீன்ஸ் பாம் ஆஃப் த ஹேண்ட் வந்து அப்வர்ட்ஸ், இப்போ உள்ளங்கையை திருப்பி வச்ச மாரி கையை மடக்கிறது சுப்பைனேஷன். 9th ஒன் இஸ் இன்வர்ஷன். இன்வர்ஷன்னா என்னன்னு பார்த்திங்கன்னா இன்வர்ட்ஸ், இதை தான் இன்வர்ஷன் சொல்லுவோம், இன்சைட்னு சொல்லலாம். எவர்ஷன் மீன்ஸ் அவுட்வர்ட்ஸ், அவுட் சைட். இதுக்கும் பிக்கில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இன்சைட் மீன்ஸ் உள்பக்கம், அவுட் சைட் மீன்ஸ் வெளிப்பக்கம். இதில் ஃபுட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்வர்ஷன் மீன்ஸ் உள்ளே அடக்கியிருக்க மாதிரி, இன்வர்ஷன் இன்சைடாக அந்த காலம் அடக்கியிருக்காங்க. எவர்ஷன் மீன்ஸ் அதுக்கு ஆப்போசிட் சைடில் காலம் அடக்குறாங்க. 11th ஒன் இஸ் ஆப்போசிஷன். டச்சிங் த thumb to each fingertip on same hand. Palmar flexion, bending the hand or finger towards the palm. ஆப்போசிஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கை இருக்குன்னா அதே கையில் ஒரு நம்மளோட கட்டை விரலை எடுத்து எல்லா விரல்களுக்கும் ஆப்போசிட் சைடில் டச் பண்ணுறது தான் ஆப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் இதில் மிடில் ஃபிங்கருக்கு டச் பண்ண மாதிரி நான் பிக்சர் காமிச்சிருக்கேன். அது மிடில் ஃபிங்கருக்கு மட்டும் இல்லை, எல்லா ஃபிங்கருக்கும் பொருந்தும். ஆப்போசிஷன் மீன்ஸ் மிடில் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர், அது எல்லாத்துக்கும் பொருந்தும். பாமார் ஃப்ளெக்ஷன் மீன்ஸ் பெண்டிங் த ஹேண்ட் ஆர் ஃபிங்கர் டுவார்ட்ஸ் த பாம். இதில் கை எப்படி இருக்குது அதை மாரி வச்சுக்கோங்க. உங்கள் கையை அப்படியே பேக்வேர்டில் பெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான், இப்படி வச்சு பேக்வேர்டில் பெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் பாமார் ஃப்ளெக்ஷன். பெண்டிங் த ஹேண்ட் ஆர் ஃபிங்கர் டுவார்ட்ஸ் த பாம். 3rd ஒன் இஸ் dorsiflexion. Bending backward of the fingers or toe. Plantar flexion, bending the toes downwards. இதுக்கும் பிக்சரில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் பாருங்கள். உங்களோட ஃபுட் கொடுத்துருக்கோம், நார்மலாக இருக்குது. இந்த பிக்சரில் ஒரு ஃபுட் வந்து 3 டிரெக்ஷனில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்டாக இருக்கிற பிக் வந்து நார்மல் பொசிஷன்.